இந்த கிரகத்துல உயிர் இருக்கலாம். நம்ம பூமியிலிருந்து சரியா 120 ஒளியாண்டுகளுக்கு அந்த பக்கம் இருக்க இந்த K2-18bங்கிற இந்த பிளானட்ல உயிரினங்கள் இருக்கிறதுக்கான ஆதாரம் இருக்கிறதா இப்ப நம்ம ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சிருக்கு. K2-18b பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க கடலால சூழப்பட்ட ஒரு கிரகம் தான் இது. அங்க நிலம்ங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஹைட்ரஜனால உருவாக்கப்பட்ட ஒரு திக் அட்மாஸ்பியர் தான் அங்க இருக்கு. அங்க ஆக்சுவலா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா டைமெத்தில் சல்பைடுங்கிற இந்த ஒரு விஷயத்தை தான் அந்த கிரகத்தோட வளிமண்டலத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நம்ம பூமியில இருக்க இந்த மெரைன் போட்டோ பிளான்டன் உருவாக்குற அதே ஒரு கெமிக்கல் தான். அதனால தான் இங்க உயிரினங்கள் இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா விஞ்ஞானிகளால் கருதப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கிரகம் பாத்தீங்கன்னா அதோட நட்சத்திரம் வந்து நம்ம பூமி போலவே சரியான சூழல்ல சுத்திட்டு வரதுனால இங்க உயிரினங்கள் முன்னாடி உருவாகனாலும் இப்ப உருவாக ஆரம்பிச்சிருக்கலாம். எதிர்காலத்துல இங்க பூமி போலவே உயிரினங்கள் உருவாகலாம், கடல்வாழ் உயிரினங்கள்லாம் உருவாகலாம் சொல்லி விஞ்ஞானிகளால் கருதப்படுது. அண்ட் இது எல்லாமே ரிசர்ச்ல இருக்க ஒரு விஷயம் தான். ஒருவேளை ஒரு கிரகம் முழுக்க முழுக்க நீரால உருவாகி அங்க கடல்வாழ் உயிரினங்கள்லாம் இருந்தா எப்படி இருக்குங்கிறத மட்டும் நினைச்சு பாருங்களேன்.